Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class அதாவது chapter 2 நம்ம படிக்கும்போது அதில் என்ன பார்த்தா number system ஓகே அந்த number systemத்தில் types of number system numbers பார்த்தோம் data types இதெல்லாம் decimal hexadecimal binary and oct ஸோ இதெல்லாமே என்னதுன்னா ஒரு numbers ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ண கன்வர்சேஷன் பார்த்தோம் எப்படி கன்வெர்ட் பண்ண டெசிமல் டு பைனரி டு ஆக்ட் அதே மாதிரி ஆக்சுவலேருந்து பைனரி இதெல்லாமே என்னது அந்த ப்ரீவியஸ் அதான் அந்த செகண்ட் சாப்டர்லேயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்தோம் எக்ஸ்ப்ளனேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே பார்த்தோம் ஓகே அதில் ஒரு ஸ்மால் பார்ட் தான் என்னதுன்னா பூலியன் ஆல்ஜிப்ரா ஸோ இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க ஓகே கிளியராக அந்த பூலியன் ஆல்ஜிப்ரா ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு டிமார்கன்ஸ்லாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வரதான் இந்த டிமார்கன்ஸ்லாம் இந்த டிமார்கன்ஸ்லாம் அதாவது டிமார்கன்ஸ்லாம் அண்ட் தென் பூலியன் ஆல்ஜிப்ரா தேர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து அண்ட் ஆர் நாட் ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டுடே கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த ட்ரூத் டேபிள் அதோட டயக்ராம் இந்த அது எப்படி கால்குலேஷன் ஆகுதுன்னு உள்ள டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் ஓகே ஓகே டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 32 Introduction. Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in digital computer. So, in the Boolean algebra is used for the digital computer. It can be inputs and outputs. இதில் என்ன வரும்னா inputs and outputs எல்லா ஆப்ரேஷன்ஸ்லையும் எல்லா ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா inputs and then explain ப்ராசஸ் ஆகும் தென் என்ன ஆகும் நமக்கு டிஸ்பிளே ஃபார் த அவுட்புட் ஸோ இந்த கான்செப்டில் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் தென் பைனரி வேலிட் குவான்டிட்டிஸ் எவ்ரி டே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டிசிஷன் ஃபர்ஸ்ட் ஆன் எஸ் ஆர் நோ ஏதோ நீங்கள் டெய்லி உள்ள நம்ம டெய்லி வேஜஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா டீச்சர்ஸோ இல்லைனா பேரண்ட்டோ ஏதோ யாரோ கொஸ்டின் கேட்டால் ஒன்று எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நோ ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் த எந்த ஆன்சர்னாலும் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வி கேன் சே ஃபார் த ட்ரூ ஆர் false but the fourth one we cannot be answer as the true or false ஆனால் இந்த புக்லேயே ஒரு 3 or 4 questions கொடுத்துருக்காங்க ஸோ அந்த 3 or 4 questions ஆன்சர் என்னதான் வரும் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் எஸ் ஆர் நோ ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் there's a sentence which can be determined to be true or false are called logical statement ஸோ இதுதான் logical statement சொல்லியிருக்காங்க or truth function the result true or false are called truth values அப்போ true or false இல்லைனா எஸ் ஆர் நோ ஸோ இதை வந்து நம்ம நம்பர் சிஸ்டத்தில் எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா 0 and 1 0னா ட்ரூ 0னா ஃபால்ஸ் 1னா என்னது ஆன்சர் ட்ரூன்னா வரும் ஓகே த வேரியபிள் விச் கேன் ஸ்டோர் தீஸ் truth values are called logical variables or binary valued variables or boolean variables so இதுக்கு 3 names இருக்கு இதெல்லாம் boolean variables and logical variables and then binary valid variables so இந்த logical statements நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இந்த binary variables நம்மளால ஆன்சர் என்ன வரும் நமக்கு 0 இல்லைனா 1 true இல்லைனா false yes இல்லைனா no that's the concept for the logical statement then logical operations இதில் எதெல்லாம் operations இருக்கு there are 3 operations one is basic logical operations are and or not the symbol is and க்கு என்ன வரும் dot and then or க்கு plus symbol வரும் and then not க்கு அந்த opposite symbol so these symbols are called logical operators first one the truth in the 3 options logical operators there are 3 types and or not then இதில் என்ன இருக்கும்னா truth table யூஸ் பண்ணுவாங்க the truth table represents all the possible values of logical variables or statements along with all the possible results of given combinations of truth value அதாவது நம்ம truth valueனா என்னதுன்னா suppose trueனா 2 values வரும் ஒன்று 2 இருக்கலாம் இல்லைனா false so இந்த காம்பினேஷன்லாம் நமக்கு என்ன செய்யணும்னா அவுட்புட் வரும் ரிசல்ட் வரும் the first operator is and operator okay first one truth table first operator and operator and then it is used for the dot operator na maths la mathematical equation la multiplication la use பண்ணுவாங்க இப்போ binary operator binary numbers la நம்ம இந்த boolean algebra யூஸ் பண்ணும்போது and operator la two values input கொடுக்குறாங்க okay a and b is the
input, y is the output. Okay, there are two values 0 and 0, a and b 0 0 na multiplication பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் நமக்கு 0 தான் வரும். Then 0 into 1 is equal to 0. எந்த வேல்யூட 0 மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும் 0. Then 1 into 1 தான் என்னது சேம் வேல்யூ வந்தால் அந்த ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் சேம் வேல்யூ. ஸோ 0 into 1 and 0 into 0 1 into 0 இந்த 3 காம்பினேஷனுக்கு ஆன்சர் என்ன வரும் நமக்கு 0 தான் வரும். The 1 a value 1 and then b value is multiplication for என்ன வரும் 1. So y values is 1. இது என்னது ட்ரூத் டேபிள் ஃபார் AND ஆப்ரேட்டர். ஜஸ்ட் கால்குலேஷன் ஃபார் மல்டிப்ளிகேஷன் தான். தென் இதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா y is equal to a dot b. Then second one is OR operator. OR operatorனா plus addition. So they same way தான் என்னதுன்னா first a and b is the input and then y is the output. 0 plus 0 0 and then 1 plus 0 is 1. Then 0 plus 1 is 1 and then 1 plus 1 is 1. நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் பூலியன் அந்த இது பைனரியில் ஆட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு 1 plus 1 என்னதான் 1. So this is the OR operator. And then third operator is NOT operator. அதாவது ஒரே இன்புட் தான் ஒரு அவுட்புட். ஸோ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டில் ஏ வந்து 0 ஆயிருந்தனா ஆப்போசிட் ஆப்ரேஷன்ஸு இங்கே 0னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் 1 வரும். Suppose 1 is the input, then output for the 0. So this is the NOT operator. Okay, இதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 33ல. AND operator. The AND operator is defined in the Boolean algebra by the use the dot operator. நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் இது வந்து dot operator it is the நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தான். The AND operator combines 2 or more inputs இருக்கலாம். நம்ம இங்கே புக்கில் என்ன கொடுத்தாலும் 2 inputs தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன வரும் நம்ம ரிசல்ட் வந்து combines 2 or more input variables so that the output is true only if all the inputs are true. Suppose ஏதோ ஒன்று தான் நம்ம செய்யும் அவுட்புட் இந்த ஃபால்ஸாக வரும். ஸோ திஸ் இஸ் த AND operator. Then OR operator is indicates the plus sign na addition. It can be used for the operator combines 2 or more inputs variables so that the output is true if at least one input is true. Illa at least one of the input enadhu true ah dhaan varum. So this is the OR operator. And then NOT operator is operator has one input and then one out. ஒரே output ஒரே input. So this is the NOT operator. The input is either true or false இருக்கலாம். So and the output is always is opposite. நம்ம inputல என்ன கொடுக்குதோமோ அதுக்கு oppositeல தான் நம்ம output வரும். That is the NOT operator is inverts the input. The truth table for a NOT operator given a value only one input and then only one output. Okay students. Then another operator is NAND operator. N-A-N-D NAND operator. The combination of NOT and AND operator. NAND operator combinations for NOT and AND operator. It can be generated by inverting the outputs AND operator. So the algebraic expressions அதாவது inverting bar வரும் a dot b அதை ஃபுல்லாக ஒரு பார் போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த NAND ஆப்ரேட்டர். த ட்ரூத் டேபிள் இஸ் 0 and then there are 2 inputs and then only one output. ஓகே 0 and 0 is equal to 1. அதாவது நம்ம ஏயும் பியும் என்ன ஆகும்னா நம்ம AND ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு என்ன செய்யணும்னா NAND ஆப்ரேட்டரில் வரும். ஓகே கிளியர். 0 and 0 is equal to என்னது 1. நம்ம AND ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம் 0 மல்டிப்ளிகேஷனில் என்ன ஆகும் a and b 0 into 0 0 தான் வரும். ஸோ அது இன்வெர்ட் ஆகும்போது நமக்கு என்ன வரும் எங்கெல்லாம் 0 வந்துச்சோ அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகும் 1 ஆகிடும். சப்போஸ் 1 வந்த பிளேஸில் என்ன ஆகும் 0 வரும். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் த NAND ஆப்ரேட்டர். 0 is equal to 1 and then 1 and 0 is 1 and then 0 1 is equal to 1 and then 1 a is equal to 1 b is equal to 1 is equal to y is equal to 0. இது எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா a dot b in inverting order. ஓகே இந்த பார் போட்டிருந்தாலே அது என்னன்னா நம்ம ரிவைஸ் ஆர்டரில் தான் ஆப்போசிட் ஆர்டரில் தான் வரும். ஸோ திஸ் இஸ் த NAND operator. Then NOR operator. The NOR operator is a combination of NOT and OR operator. The NOR is generator inverting the output of OR operator. OR operatorக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். ஸோ அதில் உள்ள ஆப்போசிட் வேல்யூ
அதுதான் என்ன வரும் நமக்கு நார் ஆப்ரேட்டரில் நமக்கு எக்ஸ்பிரஷனாக வரும். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் த நார் ஆப்ரேட்டர் ஏ அண்ட் பி. சப்போஸ் 2 வேல்யூ இன்புட் இஸ் 2 வேரியபிளுக்கு என்ன 0 வந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் 1. திஸ் இஸ் த நம்ம ஆர் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். ஸோ 0 வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆன்சர் வந்து 0. ஸோ அதுக்கு இன்வெர்ட்டிங் என்ன ஆகும்னா இங்கே 1 வந்துடும். மீதி எல்லா பேலன்ஸும் என்ன வரும் நமக்கு 0 ஆப்ஷன்ஸாக வரும். ஓகே, அதாவது நம்ம ஆர் ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் அண்ட் பி ஒரு 0,1 = 1 கொடுத்த மாதிரி இங்கே சப்போஸ் அதில் என்ன வரும் ஆன்சர் 0 வரும். ஸோ திஸ் இஸ் த நார் ஆப்ரேட்டர். அதாவது ஆர் ஆப்ரேட்டருக்கு ஆப்போசிட் எக்ஸ்பிரஷன் தான் என்னது நார் ஆப்ரேட்டர். ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் த நார் ஆப்ரேட்டர். தென் பேசிக் லாஜிக் கேட்ஸ். அந்த கேட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. ஸோ பேஜ் நம்பர் 34 பேசிக் லாஜிக் கேட்ஸ். A gate is a basic electronic circuit which operates one or more signal to produce an output signal. one or more input கொடுத்தோன்னா நமக்கு என்ன செய்யும் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ these are 3 fundamental gates, namely AND or NOT. The other logic gates is like NAND, NOR and XOR or XNOR are derived gates which are derived from the fundamental gates. அதாவது and or not நம்ம என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து நாட் கேட் வந்து XOR கேட்டாக எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லாஜிக் எக்ஸ்பிரஷனாக பண்ணதுனால லாஜிக் கேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் AND gate. The AND gate have 2 or more input signals and produce an output signal. அதாவது AND கேட்லையும் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா 2 or more input வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ 2 or more input வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் என்ன செய்யும் only one அவுட்புட் தான் நமக்கு வரும். The input is true only when both inputs are true. அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு என்ன வரும் ட்ரூ ஆன்சர் வரும். அதர்வைஸ் எல்லாமே எப்படி தான் வரும் நமக்கு ஃபால்ஸ். அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் ஒன்லி ஒன். அதாவது போத் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் ட்ரூ. அதர்ஸ் எல்லாமே என்னது ஃபால்ஸ். அதாவது அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் மல்டிப்ளிகேஷன். ஓகேயா, ஸோ அதனால் 1 × 1 = 1, 1 × 0 = 0. ஸோ 1 × 1 தான் நமக்கு என்னது ட்ரூ. In other words, the output will be 1 if and only if both inputs are 1. அதாவது 1 இன்புட் வந்துச்சுன்னா அவுட்புட் எப்படி தான் வரும் நமக்கு 1. அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 0. சப்போஸ் காம்பினேஷன்ஸாக வந்துச்சுன்னா என்ன அவுட்புட் வரும் 0. த அவுட்புட் AND gate is represented by available say for the C is the output, where A and B is the input and then Boolean variables. In the Boolean algebra, a variable can take either the value 0 or 1. நம்ம Boolean algebra அந்த truth table எப்படி create பண்ணுவாங்கன்னா 0 and 1. The logical symbol of AND gates, அதாவது எப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காங்க A and B. இந்த லாஜிக் கேட்ஸில் நம்ம எக்ஸ்பிரஷன் இஸ் A dot B. அதாவது A B is the input value, C is equal to A dot B. டாட் இஸ் ஆப்ரேட்டர் ஃபார் த AND கேட். அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க Z is equal to A and B and then A dot B. A dot Bனா என்ன மல்டிப்ளிகேஷன் ஆர் A, Bனே கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து ட்ரூத் டேபிள் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதாவது சேம் வேல்யூ 1 வந்துச்சுன்னா தான் நமக்கு அவுட்புட் என்ன செய்யும் 1 வந்துடும். அதாவது ட்ரூ வரும். பேலன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ். அதாவது காம்பினேஷன் 0 காம்பினேஷன்ஸ் வந்துச்சுன்னா 0, 0 வந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வரும் 0. அதில் 0 1 வந்துச்சுனாலும் 0. தென் 1, 1 × 0 வந்தனாலும் என்ன அவுட்புட் வரும் நமக்கு. This is the truth table for the AND gates. Okay, the diagram and then calculations. So first in the calculations நம்ம என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. So this is the way for the AND gate. இந்த புக்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேசிக் லாஜிக் கேட்ஸ்ன்னு கேட்டால் சப்போஸ் அவங்க 5 மார்க் கொஸ்டின்ஸா எனி அந்த ட்ரூத் டேபிள்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த லாஜிக் கேட்ஸ் ஏதோ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் எழுதணும். அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ் எழுதி அதில் உள்ள ஒவ்வொன்றுக்குள்ள ட்ரூத் டேபிள் எழுதணும். அண்ட் ஆர் நாட், நார் கேட் அண்ட் NAND கேட், இந்த கேட்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி டயக்ராம் ஃபுல்லாக போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரூத் டேபிள் நீங்கள் என்ன செய்யணும் ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து என்னதுன்னா AND gate. இந்த சேம் வே ஆர் கேட் வரும். ஓகே, அதில் வந்து டயக்ராம் தென் அந்த ட்ரூத் டேபிள் வந்து சேம் ஆஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆப்ரேட்டர் பார்த்தோமே அதே சேம் அதே கான்செப்ட், அதாவது ஆட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இந்த ஆடில் என்னது வரும் ஆர் ஆப்ரேட்டர் இஸ் இன்க்ளூட் ஃபார் த
ஏன்னா 0 + 0 மட்டும்தான் 0, அதர்ஸ் எல்லாமே என்ன வரும் நமக்கு 1 வேல்யூ தான் வரும், other true value varum. But 0 0 is the false value, its output is the false. Okay, same as the AND gates. So this is the basic concept of boolean algebra. நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய boolean, அதாவது பைனரி சிஸ்டத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த boolean algebra. ஸோ அதுதான் நம்ம என்ன செய்துட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். there are 3 truth table பார்த்தோம், 3 or 4 5 6 பார்த்தோம் கரெக்டாக. and or not and then NOR gate and then NAND gate, இது வந்து அதில் உள்ள truth table பார்த்தோம். then அதில் உள்ள பேசிக் லாஜிக் கேட்ஸ் ஒன்லி ஒன் தான் என்னை கன்சிடர் பண்ணியிருக்கோம், இது AND கேட். அதர் அந்த லாஜிக் கேட்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ராயிங் கம்பல்சரியாக வரணும், அதே மாதிரி கம்பல்சரி அந்த ட்ரூத் டேபிள் நீங்கள் என்ன செய்யணும்னா எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.